விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகா. எங்கள் ஊர் சங்கரநத்தம். அவங்க அப்பா வந்து அருணாசலம் முதலியார். அவர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கும்போது எங்கள் ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அவங்க அம்மா நீலா புஷ்பம், அவங்க அக்கா அவங்க வந்து ஒருத்தங்க டாக்டரு, ஒருத்தங்க தங்கச்சி ஒன்று இருக்காங்க. அவங்க அண்ணன் பேர் கார்த்திக், ஒருத்தர் இன்ஜினியரு அங்கே இருக்கிறாரு. இப்போ அவங்க வந்து எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்த அவங்க அப்பா, லைட்டு, அப்புறம் ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. எங்கள் ஊரில் முக்கால்வாசி நிலம் போல எல்லாம் அவங்க தான் எங்களுக்கு நிறையா பண்ணி அப்படி இது பண்ணி வச்சுருந்தாங்க பெரிய ஆளுங்களுக்கு. நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அவர் எங்கள் அண்ணன் எல்லாம் அங்கே இருக்கும்போது அங்கே இருந்திருக்காங்க. சரியாக படிப்பு வரலன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. அவரோட உண்மையான பேர் ராமகிருஷ்ணன். எங்கள் ஊரில் எல்லாம் ரமேஷ்னு கூப்பிடுவாங்க. சினிமா துறைக்கு போனதுக்கு பிறகு ராம்கி அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிருக்கிறாங்க அந்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நிரோஜா அவங்கள கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து 2-3 தடவை வந்திருக்காரு எங்கள் ஊருக்கு. இன்னமும் இங்கேருந்து கம்மா அங்கே வரைக்கும் அவரோட நிலவளங்கள் இருக்குது, போய் பார்ப்பாரு. வந்தாலும் எங்கள் ஊரில் எல்லாத்தையும் அவங்க யாவும் வச்சு கேட்பாரு. எங்கள் அண்ணன், அப்புறம் இன்னொரு அண்ணன் செல்வராஜன் அவங்க ஃப்ரெண்டு, இவங்க 3 பேரும் மொத்தமாக தான் தெரியுவாங்க எல்லாம் அந்த இதுலேருந்து. அப்போ அவங்க இங்கே படிக்க மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கூட்டிட்டு போயிட்டாங்க. இன்னும் வந்தாலும் அவங்கள கேட்பாங்க. அதே மாதிரி அந்த தெருவில் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஃப்ரெண்டு, கோபலாபுரம். அங்கேயும் எங்கள் தாத்தா தான் எல்லாமே நல்லது பண்ணுவார். அப்போ இந்த இதுலேருந்து அவர் போலீஸ் ஏட்டு முதலாளியாக வேலை பார்த்தவர். அதனால் எங்கள் ஊருக்கு நிறையா நல்லது பண்ணியிருக்காங்க. சினிமா துறையில் வந்து சின்ன பூமல்ல பேச தான் படம் அவருக்கு. அப்போ அவங்க படம் ரிலீஸ் ஆனப்போ எங்கள் தாத்தா எங்கள் ஊர்லேருந்து எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டு போனார் படம் பார்க்கறதுக்கு. அப்போ தான் ஃபஸ்ட்டு எல்லோரும் போனோம் திரைக்கு படம் பார்க்கறதுக்குங்கிறது. எங்கள் அக்கா அவங்க போனாங்க. நான் சின்ன பொண்ணு, எனக்கு தெரியாது. எங்கள் அக்கா எல்லாம் போனாங்க. அப்போ ஃபஸ்ட்டு படம். அப்புறம் திரும்ப படம் வந்தப்போலாம் எங்களுக்கு படம் பார்க்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவர் இங்கே டிவி எடுத்து என் ஊர் மக்களுக்காண்டி ரெகுலராக படம் போட்டு விடுவார் பிள்ளைங்களுக்காண்டி. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் என்ன விசேஷனாலும் பிள்ளைங்களுக்கு அவர் தான் பண்ணுவார். குடியரசு தினம் இதுக்கெல்லாம் வந்துச்சுன்னா படித்தாலும் சரி படிக்காட்டாலும் சரி பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்தணும்னு பரிசு கொடுப்பாரு. இந்த மாதிரி எங்களுக்கு நிறையா நல்ல விஷயம் செய்வார் அந்த வரைக்கும். அவர் வந்து அசைவம் சாப்பிட மாட்டாங்க, சைவம் தான். ஏன்னா அவங்க அம்மா சைவம் தான் இது பண்ணுவாங்க. எறும்பை கூட கொல்லக்கூடாதுன்ட்டு வாசலில் கோலம் போட்டாலும் பச்சரிசி மாவில் தான் கோலம் போடுவாங்க, எறும்புக்கு உணவு போடுறதுக்காண்டி. அவங்க வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க, பாவங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அது மாதிரி அந்த தாத்தாவும் அப்படித்தான் இருப்பார். கிருஷ்ணர் சாமி தான் கும்பிடுவாங்க. அதனால் பாவம் செஞ்சால் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. எறும்பு சாப்பிட்றதுக்காண்டி பச்சரிசி மாவில் தான் கோலம் போடுவோம் அந்த பாட்டி. நாங்கள் போய் அரைச்சிட்டு வந்து கொடுப்போம். போட்டுட்டு அப்புறம் நாங்கள் இங்கே இருந்தோன்னா நாங்கள் வந்தோடனே பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு பண்ணி கொடுப்பாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு பூரா. இன்னமும் அவங்க இருந்து வந்தோடனே பிள்ளை யார் எங்கே இருந்தாலும் சரி கூப்பிட்டு எல்லாத்துக்குமே எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அந்த பாட்டி இருக்கும்போது. அப்புறம் தாத்தா மட்டும் இருந்தாங்க. அப்போ ஒரு பாட்டி உண்ணாமலை ஆச்சுன்னு சொல்லி அவங்க தான் அந்த தாத்தா நல்லா பார்த்துட்டாங்க. அந்த ஆட்சி சாகந்தண்டி அந்த தாத்தாவுக்காக தான் சோறு பொங்கி போட்டுச்சு. அவங்க பையங்க தான் செல்வராஜ், அவரோட ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க தான் இப்போ வேற ஊரில் இருக்காங்க. இந்த பையனோட சித்தப்பா அது. அவங்க எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. அவங்க அப்பா என்ன பதவியில் இருந்தாங்க? அவர் வந்து போலீஸ் வேலை பெரிய பதவியில் இருந்தார். ஊர் பிரசிடண்ட் எங்கள் ஊருக்கு. ஆனால் அவர் முக்கியமாக இருந்தது வந்து போலீஸில் இருந்த சந்தனக்கட்டை வீரப்பன் பிடிக்கிற பீரியடில் இருந்தார் அவர். அப்போது எங்கள் ஊருக்கு வந்து பிரசிடண்டாக இருந்தார். அவங்களோட குலதெய்வம் வந்து நாராயணசாமின்னு சொல்லி, அவங்க குலதெய்வம் இங்கே இல்லை, தூரமாக போகணும். நாராயணசாமின்னு சொல்லி சொல்லுவாங்க. ராமம் போடுவாங்க அந்த சாமி, அந்த கோயில தான். அது வந்து மதுரை பக்கம் அங்கிட்டு இருக்கு, இந்த சைடு இல்லை அவங்களுக்கு. ஆனால் இங்கே இருக்கிற சாமியெல்லாம் எங்கள் ஊர் கோயில்களுக்கு அவங்க வருவாங்க, வந்து செய்வாங்க. அவங்க ஊர் குலதெய்வத்துக்கு அவங்க போனது, எங்கள் அப்பா அவங்க போயிருக்காங்க, நாங்கள் போனது கிடையாது. அவங்க அக்கா தங்கச்சி கல்யாணம்னா இங்கே வந்து வேன் பிடிச்சி எங்கள் ஊர்லேருந்து எல்லாம் போவாங்க. அவங்க தங்கச்சி சிவகாமி கல்யாணத்துக்கு எங்கள் ஊர்லேருந்து எல்லாரும் போனாங்க, இங்கேருந்து போனாங்க. அப்புறம் அவங்க அண்ணன் கார்த்திக் இங்கே அடிக்கொருக்கா வருவார். அவர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ராம்கியோட அவர் தான் அதிகமாக எங்கள் ஊருக்கு வருவார். சினிமா துறைக்கு போன பிறகு அதிகமாக வர்றது வந்து கொஞ்ச நாள் தான் வந்தார், ரொம்ப நாள் வர முடியலை அவருக்கு. வந்தால் எல்லோரும் கூட ஆனால் நல்லா பேசுவார், எல்லா பிள்ளைங்களையும் நல்லா பார்த்து பேசி பழகிட்டு தான் போவார். இப்போ சமீபமாக எப்போ வந்திருக்காங்க? இப்போ சமீபமாக 8 வருஷம் ஆகுது வந்து. இந்த வீடு பராமரிப்புக்கு நாங்கள் போயிட்டு வந்து அடுத்து வந்து செம்மோடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போ இந்த பையன் எல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது வந்தது. 8 வருஷம் ஆகுது வந்துட்டு அவங்க அக்கா ஒன்று மதுரையில் இருக்குது. அவங்க மகன் கல்யாணத்துக்கு மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வர்றப்பெல்லாம் அங்கே வருவார். மதுரை வந்தால் இங்கே வராமல் போக மாட்டார். இன்னொரு அக்கா வந்து அருப்புக்கோட்டையில் இருக்குது. அங்கே இருக்கும்போது ஒன்று மதுரையில் இருக்குது, ஒன்று அருப்புக்கோட்டையில் இருக்குது, ஒன்று வந்து அமெரிக்காவில் டாக்டராக இருக்குது, இன்னொரு தங்கச்சி. மொத்தம் 4 பேர்.
அருப்புக்கோட்டையில எந்த ஏரியா ஏதாவது? அருப்புக்கோட்டையில அவங்க வீட்டுக்காரர் வந்து வியோவா இருந்தாரு. இப்ப ரிட்டையர்ட் ஆயிருப்பாரு கண்டிப்பா. அவங்க வந்து வியோவா இருந்தாரு. அவங்களோட ஒய்ஃப் அவர். என்னோட சொந்த ஊர் அருப்புக்கோட்டை தான். அப்படியா? ஆமா, நான் மெயின்ல தான் இருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னா அவங்க போய் கூட பார்த்து. அருப்புக்கோட்டை தான். வியோ அவர் வந்து வியோவா தான் இருந்தாரு. அவங்க அக்கா வந்து ஒல்லியா தான் இருப்பாங்க. அவங்க பேரு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அவங்க தங்கச்சி பேர் தான் நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா அவங்க நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடிக்கொருக்கா வரணும் இங்க இருப்பாங்க. அதனால நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்க அக்காவை வந்து ரொம்ப பழைய ஆளு. அதனால எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அருப்புக்கோட்டை தான். அவங்க வீட்டுக்காரர் வியோவா வேலை பார்த்தாரு. சரிங்க. உங்க பேர் என்னக்கா? என் பேரு காளீஸ்வரி. நீங்க அவருக்கு என்ன உறவு முறை? நாங்க வந்து இந்த ஊருக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க தான். எல்லாருக்குமே அவர் உறவு. நாங்க தனிப்பட்ட முறையில உறவு கிடையாது. அவங்க நாங்க வந்து என்னன்னா நாங்க தேவமாற ஆளுங்க. அவர் வந்து முதலியார். சரி. அதனால எங்க ஊருக்கே மொத்தத்துல சங்கரநத்தத்தை உருவாக்குனது அப்படின்னு சொன்னா அவர் தான். சூப்பர் சூப்பர். சங்கரநத்தம் இவ்வளவு தொலைட்டுக்கு உருவாகி முன்னேறி வந்திருக்கு அப்படின்னா எங்க காலகட்டத்தில இருந்து இவ்வளவு நல்லது கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பம். லைட் கொண்டு வந்தது, தண்ணி கொண்டு வந்தது, ரோடு பஸ் வர்றதுக்கு ரோடு போட்டு பஸ்ஸை கொண்டு வந்தது எல்லாமே அவர் தான். அவரால் தான் அந்த ஊருக்கு வந்து நிறைய நல்லது நடந்தது. அதுக்கப்புறமா வளர்ந்து அதாவது ஒரு செடி வச்சு அப்புறமா நம்ம மரத்துல பழம் படைப்போம்ல, அது மாதிரி அவர் ஊனி வச்சுட்டு போனது. அப்புறமா நாங்க அதுல இருக்கிறோம். அருமையான தகவல். ரொம்ப நன்றிக்கு. அருமையான நல்ல ஒரு தகவல். அவரை பத்தி சில பேர் நடிகர் மட்டும்தான் அவருக்கு, அதாவது அவர் வந்து ஒரு நடிகர் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆமா. ஆனா அவருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்காக நீங்க. சங்கரநத்தம்ங்கிற ஒரு ஊர் உருவாக்கப்பட்டது அருணாசலம் தாத்தா அவரால் தான். அவர் தான் இவ்வளவு தொலைட்டுக்கு எங்க ஊரை முன்னேற்றி கொண்டு வந்தாரு. நன்றிக்கா. சரி.